சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ஒரு சீஃப் மினிஸ்டராக என்னென்ன விஷயங்களை கன்ஃபஸ் பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் நேற்று திரு விஜய் சட்டப்பேரவையில் செய்திருக்கிறார். ஆளுநர் உரைக்கு மாறாக அவருடைய உரை பதிவாகி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து கேட்டார்கள். அதற்கு அவர் கூறியிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பல வருஷமாக இங்கே லா அண்ட் ஆர்டர் டிஜிபி இல்லை. என்ன சார், 10 மாதமாக இல்லை. கடந்த ஆட்சியில் நடப்பதற்கெல்லாம் நமது ஆட்சியில் தான் நம்ம விடை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவரை ஏன் நீங்கள் போடலை அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா சார்? அதோடு நிற்காம அவர் சொன்னது, இந்த போதைப் பொருள் நடமாட்டம், நான் அதை நான் பேசியிருக்க மாட்டேன் சார். இவரும் லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசுனதுனால நான் இதெல்லாம் பேச வேணான்னு நினச்சேன். இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டு எனக்கு தெரியும், அதனால் நான் பேசக்கூடாதுன்ட்டு நீங்கள் பேசுனதுனால நான் பேசுகிறேன். போதைப்பொருள் நடமாட்டம் தாறுமாறாக பரவி உள்ளது சார். இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் அது இந்த பேரவையில் பதிவாகி இருக்கிறது. பதிவாகி இருக்கக்கூடாத வார்த்தை துரதிருஷ்டவசமாக அது பதிவாயிடுச்சு. சரியா? அவற்றை எல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே யார் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும்? அப்போது காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருந்தது? என்ன சார், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஆரம்ப கட்டத்திலேயே போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கட்டுப்படுத்தவில்லை? சார், இந்த இதுல இனிஷியல் ஸ்டேஜில் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பார்டர்ஸ்ல இருந்து எல்லா எல்லை பகுதிகளிலும் போதைப் பொருள் வருவதை இந்த மாநில அரசு கட்டுப்படுத்தி இருக்கு. இந்த மாநில அரசு சார் எல்லைகள் வழியாக வரக்கூடிய அனைத்தையுமே சொல்றேன், ரோட் வழியாக வர எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே நீங்கள் தேனி மலைப்பகுதிகள், ராஜபாளையம் பகுதியிலெல்லாம், உங்களுக்கு வருசநாடு பகுதிகளெல்லாம் உங்களுக்கு இதை பயிரிடுவார்கள். இன்னைக்கு ஒரு இடத்துல கூட இங்கே பயிரிட்டு இங்கே விற்பனை நடக்கிறது கிடையாது. இதை இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை ஏன் இனிஷியல் ஸ்டேஜில் தடுக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு குற்றத்திற்கான இனிஷியல் ஸ்டேஜ்னா என்ன சார்? இல்லை, இனிஷியல் ஸ்டேஜ்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த நாட்டிலேருந்து உருவாகுதோ, நீ போதைப்பொருள் எப்படி வரும் இந்தியாவுக்குள்ளே, யார் மூலமாக வருது? இன்றைக்கி 6 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான போதைப் பொருளை ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க. இது ஆரம்ப கட்டம்னா எங்க? தாய்லாந்து. அதான் கேட்குறேன், தாய்லாந்தில் போய் இந்திய நாட்டு போலீஸ் வேலை செய்யுமா? சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்குலாம் ஒரு பூம் வந்திருக்கும் இல்லையா? அந்த ட்ராக் பண்ணணும் இல்லையா? அது ட்ராக் பண்ண அதை ட்ராக் பண்ண வேண்டியது யாருங்க? அதை ட்ராக் பண்ண வேண்டியது யாரு? விமானத்துல இருந்து வருதுன்னா அதை ட்ராக் பண்ண வேண்டியது யாரு? ஆரம்ப கட்டத்திலேயே ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு யாரு? சரி, கடல் வழியா வருதுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே ட்ராக் பண்ண வேண்டியவங்க யாரு? இந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? விமான நிலையத்திலையும் கடற்கரை வழியையும் அடைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. இவர் எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்காம இங்க கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், இது அது மட்டும் அது சொல்ல, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றியும் பேசுகிறாரு. எதுக்கெடுத்தாலும் திமுக, எங்க திமுக பண்ண தப்புன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இப்போ நடக்கிற குற்றங்கள் எல்லாம், அன்னைக்கு திமுகவில் என்ன போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தோ அதே போலீஸ் ஃபோர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்கள் இப்போ ஒரு புதுசாக வேற சிங்கப்பெண் படை வேற உற்பத்தி பண்ணிட்டீங்க. சிங்கப்பெண் படையில் இருக்கிறவங்கள்கிட்டே சீண்டலில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நீ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்ல, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம், அதே மாதிரி இன்னைக்கு கல்பாக்கத்தில் நடந்த சம்பவம், இன்னைக்கு தாம்பரத்தில் நடந்தது, இன்னைக்கு நடந்தது இதெல்லாம். இந்த சம்பவம் தானே ஏன் சிங்கப்பெண் படைக்கு தெரியாமல் போச்சு? ஆரம்பத்தில் ஏங்க தடுத்து நிறுத்தல? அதுக்கு தானே சிங்கப்பெண் படையை உருவாக்குனீங்க, தடுத்து நிறுத்தல. இப்போ போதைப் பொருளுக்கு வருவோம். நம்ம இங்கே ஒரு பெரிய விவாதமே நடத்தியிருக்கிறோம். 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளுக்கு அக்கௌண்டே இல்லைன்னு விவாதம் நடத்தியிருக்கிறோம். இந்த வருவதற்கு என்ன காரணம்? முதல் காரணம் மத்திய அரசாங்கங்க. மத்திய அரசாங்கம் நம்முடைய எல்லையை காக்க தவறி இருக்கிறது. நீங்க சொன்னீங்கல்ல, மாநிலத்தோட பார்டரை காப்பாத்துறீங்கன்னு. பல மாநிலங்களில் எல்லை பகுதி இருக்கு பாருங்க, அது முக்கியமான ஒரு இடம். ஆப்கானிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, நேபாளில இருந்து, சைனாவில இருந்து, இப்படி பல எல்லைகள் இருக்கு. அதையெல்லாம் யார் பார்க்கணும்? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அவங்க தான் அதை பார்க்கணும். அங்கேயும் ஃபெயிலியர். இப்போ இதுவரையில போதைப் பொருள் எங்க அதிகபட்சமாக கடத்தல். சார், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். சார், இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சார், ஒத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஒரு 8 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக
திரு ஜோசப் விஜய் ஒப்புக்கொண்டு போதை சட்ட- பழக்கம் சட்டப்பே- தாறுமாறாக தாறுமாறாக பரவியுள்ளது. சார், இதை இந்த மாநிலத்தினுடைய டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கூறியதை திரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? அது அவர் சொன்னதுதான் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர்தான் அது போலீஸ் துறை இல்லைன்றீங்களா? மந்திரி, இவர்தான் போலீஸ் துறை மந்திரி. இல்ல போதை பழக்கமே சார் இல்ல இல்ல இல்ல, இது டிஜிபி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காராங்கிறத நாங்க தெரிஞ்சு. நீங்க யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க பொய் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல சார், அது அவர் சொன்னது ஏங்க, பொய்ங்களா? போதை என்ன பொருள் மீன் பண்ண வரீங்கன்றது நான் பழக்கம் கேக்குறேன். இல்ல பல ஆண்டுகளா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு விஜயோட ஸ்டேட்மெண்ட்ல. போதைப் பொருள் பழக்கம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. முன்னாடி என்ன சொன்னார், திமுக ஆட்சியில் தான் இருக்குன்னு சொன்னாரு. இல்ல இல்ல சார், அவருக்கு சொல்லிடுறேன். லோகேஷ் இங்க பாருங்க, இங்க போதைப் பொருள் பரவி உள்ளது அப்படிங்கறத ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்றதுக்கு, இங்க போதைப் பொருள் நிறைய பரவி உள்ளது இருக்கு அப்படிங்கறத ஆத்தரைஸ் பண்றது யாரு பண்ணணும்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தான் பண்ணணும். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணணும். போதைப் பொருள் பழக்கத்துக்கு இங்க நிறைய பேர் ஆளாகி இருக்காங்க அப்படின்னா இதை யாரு பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். இங்க வந்து இப்போ ரோட்ல போற வரவன்லாம் சொல்ல முடியாதுன்னு. இது வந்து ஒரு அரசாங்கம். அதனால சார், அவர் வந்து இங்க போதை பொருள் ஆளாக்கி இருக்கிறாங்கன்றது சார், இது கவர்மெண்ட் சார். ரோட்ல போற வரவன் பேசுறதெல்லாம் முதலமைச்சர் பேசிட்டு இருக்க முடியாது. இது கவர்மெண்ட், இது சட்டமன்றம். சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் சார், நீங்க சப்போர்ட் பண்றதுனால தான் உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். இல்லனா இது வந்து ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தெரியும். சார், போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறாக பரவி உள்ளதுன்னு முதலமைச்சர் பேசியிருக்காருல்ல. இந்த தாறுமாறா இங்க பரவி இருக்கு அப்படிங்கிறது அது வந்து எந்த துறை சொல்லி அவர் முதலமைச்சர் பேசினாரு? நான் என்ன சொல்றேன் சார், இது நீங்க அங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும்னு சார், இது காமன் சார்ஜஸ். நீங்க இந்த தாறுமாறா பரவி உள்ளதுன்னு அது இல்லன்றீங்களா சார்? இல்ல நான் சொல்லுவேன் சார், எனக்கு தெரியும் சார். இல்ல சார், இல்ல அப்ப நடக்கிற தப்புகளுக்கும் போதை கலாச்சாரத்துக்கும் வந்து சம்பந்தமே இல்ல சார். தமிழ்நாடு பர் கேப்டா கன்சம்ஷன்ல ட்ரக் கன்சம்ஷன்ல கம்மி சார். கம்மி சார். நீங்க இருக்கட்டும், அளவு சார், நீங்க ஆல் ஓவர் இந்தியா தான் ஒப்பிட்டு சொல்ல முடியும் சார். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பஞ்சாப்ல எப்படி இருந்தது சார்? இங்க பஞ்சாப் எல்லாம் பேசாதீங்க. நீங்க தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்டேட். நீங்க முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்ல, இங்க போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறாக பரவி உள்ளதுன்னு. இது எந்த ஆபீசர் எழுதி கொடுத்தது? இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஆபீசர் சொன்னது? அது நீ எந்த டிப்பா? அப்புறம் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்கறதெல்லாம் முதலமைச்சர் யாரோ எழுதி கொடுத்தாங்க, நீங்க உங்களுக்கு சொன்னாங்களா? நாங்க அதனால இல்ல சார். யார் யார சொல்றீங்க? எவனோ ஒருத்தன் யார சொல்றீங்க? உங்களுக்கு யார் தெரியுமான்னு கேக்குறேன். யார் எழுதி கொடுத்ததுன்னு கேக்குறேன். நீங்க நீங்க யாரோ எழுதி கொடுத்ததா சொன்னாங்கன்றது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன், உறுதிப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். நீங்க நான் வந்து யார் எழுதி கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து அதிகாரி டிஜிபி எழுதி கொடுத்தாருன்னு கேக்குறேன், எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தது யார் எழுதி கொடுத்தாரு தெரியுமான்னு கேக்குறேன். சார், எனக்கு தெரியல. அப்ப யார் எழுதி கொடுத்தது நீங்க சொல்லுங்க சார். நாட்டு நடப்பதுன்னா சார் அவர் சொல்றாரு, அவர் தெரியாதா சார்? அவருக்கு வர அறிக்கை அவர் தெரியாதா சார்? என்ன நாட்டுல நிலைமைக்கு அவர் தெரியாதா? தெரியாமையா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? லோகேஷ், இங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு லோகேஷ். சார் இருக்கு சார். இங்க பாருங்க சார், நீங்க முதல் விஷயம் நீங்க ட்ரக் இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணணும் சார். அக்செப்டன்ஸ் பண்ணாதான் சார் அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் மோடுக்கு போக முடியும். நீங்க அக்செப்டே பண்ண மாட்டோம், நாங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா இல்லன்னு யாரும் சொல்லலைங்க. இங்க இருக்குன்னு சொல்வதற்கும் இங்க இப்போ தமிழ்நாட்டுல போதைப் பொருள் புழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கும் இங்க தாறுமாறாக பரவி உள்ளதுன்னு சொல்வதற்கும் வார்த்தை வித்தியாசம். இங்க நடக்கிற பாதி தப்புங்களுக்கு இந்த ட்ரக் தான் சார் காரணம். அதுக்கு யார் காரணம்? அதுக்கு யார் காரணம்? அதுக்கு யார் காரணம்னு சரி, இப்போ நீங்க இன்னைக்கு டேர்ம்ஸ்க்கு பேச வரீங்களா இல்ல இப்போ ஜெனரல் டேர்ம்ஸ்க்கு பேசுறீங்களா? இல்ல ஜனங்க எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க? ஓ, நீங்க அப்படி வரீங்க. ஓகே, உங்களுக்கு புரியுது? இல்ல இப்போ புரியுது, இல்ல நல்லா புரியுது.